ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய இடுக்க பிள்ளையார் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இந்த கோவிலுக்குள்ள ஒரு எண்ட்லேருந்து மற்ற எண்டுக்கு வந்து நம்ம நுழைஞ்சு வந்தோன்னா, நமக்கு வந்து அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சது. பட் உண்மையாக வந்து என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்குள்ள ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால ஈஸியாக போயிடுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அவங்களால போயிட்டு வரது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இப்படி தான் வந்து இந்த கோவிலுக்கு தான் போயிட்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எப்படியோ கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்துட்டுருக்காரு. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் வந்து நீங்கள் ஈஸியாக போயிட்டு வாங்க. நீங்கள் வந்து நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கோசரம் நீங்கள் போயிட்டு இது மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த லேடி பாருங்கள், இது மாதிரி உள்ளே போயிட்டு வர முடியாமல் 2 பேர் வந்து சேர்ந்து இழுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த லேடி வந்துருவாங்க வெளியே. இருந்தாலும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களால் முடியுமா, நம்மளால் வந்து இந்த சைட் போயிட்டு வர முடியுமா சொல்லிட்டு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகலாம் தாராளமாக. மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா.